ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி எந்த காரியத்திலும் நுனிப்புல் மேயாது. சொல்லப்படும் சொல்லின் மீது முழு நம்பிக்கை வைத்து அதன்படி செயல்படும் நாளாக உங்களுக்கு அமையட்டும். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. தியானம் நிதானத்திற்கு வழிகாட்டுகிறது. கஷ்டம் வரும்போதெல்லாம் மந்திர நூல் படி, எல்லாவற்றையும் உருவேற்று. எவன் ஒருவன் என் மூல மந்திரத்தை இடைவிடாமல் ஒலித்துக் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு பல அற்புதங்களை நடத்தி காட்டுவேன். நீ சொல்வது மூல மந்திரம், அது என்னுடைய மந்திரம். அதற்கு தனி பலன் உண்டு. மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி வட்ட ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை கர்நாடகா மாநிலம் கணேஷ்புரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. அம்மா, என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது அற்புதம். ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருவூர் அரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சி, ஓம் சக்தியே பங்காரு சித்தரே ஓம். ஓம் சக்தியே பங்காரு சித்தரே ஓம். ஓம் சக்தியே பங்காரு சித்தரே ஓம். ஓம் ஓம் ஓம். இது எனக்கு அம்மா சொல்லி கொடுத்த மந்திரமா. 99 அம்மா எனக்கு நீ கஷ்டம் வரும்போதெல்லாம் சொல்லிங்கச்சு. தொண்டுக்கு என்னோடய பொண்ணு 2011 வந்துச்சு. என்னை கூட்டின்னு 2012, 13 தான்மா விட்டுச்சு. நான் தொண்டு பண்ணிவிட்டு வீட்டுக்கு போன உடனே நான் 2008 கேட்டேன் அம்மா வீடு. அம்மா 2013 வீடு வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. தொண்டு முடிச்சுட்டு போனேன். அடுத்த தொண்டுக்கு அம்மாவே கனவுல ஒவ்வொரு தொண்டுக்கும் அம்மா என்னை கூட்டிகிட்டு வருவாங்க. அதே மாதிரி தான்மா நான் 12 வருஷமாக தொண்டுக்கு வந்துன்னு இருக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது நிறைய அற்புதங்கள் நடந்துகிட்டே இருக்குதும்மா. உலக மக்களெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்துட்டு இது அம்மாவை சாதாரணமாக நினைக்காதீங்கம்மா. அம்மா ஆதிபராசக்தி அவதாரம் மனித உருவத்தில் எடுத்தது ஆதிபராசக்தி. அது குரு அம்மா இல்லைன்ட்டு யாருமே நினச்சின்னு நீங்கள் தொண்டுக்கு வரவங்க வந்துட்டே இருங்க. வேள்விக்கு வரவங்க வாங்கம்மா. இங்கே எல்லாமே சித்ரா பௌர்ணமியாக இருக்கட்டும், ஆடி பூரமாக இருக்கட்டும், நவராத்திரியாக இருக்கட்டும், இருமுடியாக இருக்கட்டும், அம்மாவோட பிறந்த நாளாக இருக்கட்டும், நீங்கள் அம்மா என்ன சொல்லிக்குது அதை கடைப்பிடிங்கம்மா. நீங்கள் அம்மா இல்லை, அம்மா சொல்லலை, அம்மா நம்ம செய்யலை அப்படின்னலாம் நினைக்காதீங்க. நான் சுருக்கமாக சொல்கிறேன். அம்மா இப்போ கூட நான் தொண்டுக்கு வர்றதுக்கே சான்ஸ் இல்லை. அம்மா என்னை கூட்டிகிட்டு வந்துச்சு. அதை எந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்துச்சு தெரியுமா? நான் சொல்லக்கூடாதுன்னு யாருக்குமே சொல்லலை. அம்மா டேப்பில் இழுத்து செவ்வாடை போட்டுன்னு டேப்பில் இழுத்து போடுது சாப்பாடு போடுறதுக்கு. ஏன்னா அம்மா சொல்லுதேன்னு. மறுபடியும் இன்னொரு நாள் மஞ்சா சட்டு போட்டுன்னு வெள்ளை வேஷ்டி கட்டின்னு வந்துச்சு. இன்னொரு நாள் ஆடிப்பூரம் கஞ்சியை தூக்கி அடுத்தவங்கிட்ட கொடுக்குது. ஏன்னா இது இப்படி காட்டுதேன்னு சொன்னால் ஃபோன் பண்ணி என்னை தொண்டு கூட்டாங்கம்மா. இதுதான் இல்லை, நிறைய நான் வெள்ளை நாகத்தை பார்த்ததே இல்லைம்மா. நான் இந்த தொண்டு படுத்து கனவுல வெள்ளை நாகமாக அம்மா காய்ச்சி கொடுக்குறாங்க. இதுதான் தொண்டுன்னு இல்லை, எல்லா தொண்டிலையுமே ஒவ்வொரு விஷயத்துலேயும் அம்மா என் கூட தொண்டு பண்ணின்னுக்கிறாம்மா. அம்மா இல்லைன்னு யாரும் நினைக்காதீங்க. அம்மா கூடவே இருக்கிறா. எந்த உருவத்தில் இருக்கிறான்னு கூட தெரியாது. ஆனால் நான் சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் நிறைய இருக்குதும்மா. ஒன்று தான் சொல்லணும், ஒன்று சொல்லக்கூடாதுன்னு இல்லை, நிறையா விஷயம் இருக்குது. யார் பார்த்தாலும் இதை பார்க்குறவங்க. என்னோடய ஊர் ஜோலார்பேட்டை. என் பேர் மல்லிகா. என்னோடய பொண்ணு நந்தினி. நந்தினி
ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி பொழைக்கவே மாட்டான்ற பொண்ணை வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி அம்மா காப்பாற்றினாங்க. அவங்க வந்து அந்த மாதிரி இருக்கிறம்போது நான் எந்த மாதிரி இருக்கேன்னு நான் அம்மா சொல்லி கொடுத்த மந்திரத்தை உச்சரிச்சுனே இருக்கிற தொட்டு எல்லாமே நடக்குது. நீங்களும் வந்து எல்லாமே தொண்டுக்கு வந்து அடிக்கடிக்கு தொண்டுக்கு வாங்கம்மா, தொண்டு விடாமல் செய்யுங்க. நினச்சி வந்து இவங்க என்ன பேசுகிறாங்களே நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு நினைக்காதீங்க. அம்மாவை நினச்சி ஒரு சக்தி ஒளி புக்கை கையில் எடுத்துகிட்டு போங்கம்மா, எல்லா வேலையும் நடக்கும். மந்திர நூல் கையில் வச்சுங்க, சக்தி ஒளியை வச்சுங்க, அம்மாவோட கலசம் வாங்குங்க, வேள்விக்கு விளக்கு வாங்குங்க. உங்களால் முடிஞ்சது என்னான்றதை வந்து அந்த தொண்டுக்கு விழா காலத்தில் இருமுடி பணிக்கு வாங்கம்மா, நம்மளோடைய ஊழ்வினையெல்லாம் குறையிறது. என்னோடய பொண்ணு சாகர் பொண்ணு ஆப்ரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறபோது எங்களுக்கு ஃபஸ்ட் அனுபவம் இருமுடி கட்டி மன்றத்தில் வச்சுட்டு இருந்தோம். அந்த இருமுடி எடுத்துன்னு வந்து செலுத்துறதுக்கு கூட எனக்கு காசு கிடையாது. அடுத்தடுத்து எனக்கு அம்மா தாம்மா எல்லாமே உதவி செஞ்சு என் பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சதோ நகை போட்டதோ எங்களுக்கு இருக்கிற பொருளெல்லாம் அம்மா கொடுத்தது தாம்மா. நாங்கள் எல்லாம் யாருதுமே எங்களுக்கு எதுவும் கிடையாது, அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே. பங்கார அம்மா இல்லைன்னா நம்மளுக்கு உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்னென்னா நடமாடும் தெய்வம், ஆன்மீக தெய்வம் அம்மான்றதுனால நீங்கள் வந்து அம்மா இல்லை அந்த கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. அம்மா கோயில் நல்லா நீங்கள் வந்தாலும் வரா காட்டி ஏங்கினே தான் இருக்கும். அது வந்து செயல்படுத்துகிற விதம் நல்லா செயல்படுத்துகிறாங்கம்மா. எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. நெத்தி அன்னதானம் வச்சுருக்குறாங்க, இந்த கண் சிகிச்சை முகாம் நடத்துகிறாங்க, இதிலெல்லாம் தொண்டு கிடைக்குது. கண் சிகிச்சை பண்ணிட்டு போனதும் நானும் அதில் வந்து கலந்துக்கின்னு எனக்கு வாய்ப்பை கொடுத்தாங்க அம்மா. ஒவ்வொரு தொண்டிலையும் வந்து நிறைய வந்தால் தான் அம்மாவுக்கு வந்து சந்தோஷம். அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுற அளவுக்கு நீங்கள் வந்து கோயிலுக்கு ஓம் சக்தி கோயிலுக்கு வாங்கம்மா. ஓம் சக்தி பராசக்தி உங்களுக்கு கோடான கோடி நன்றியம்மா. உலக மக்களெல்லாம் பார்த்தவங்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாகவே வந்து இந்த தொண்டு செய்கிற வாய்ப்பை வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்கம்மா. நீங்களும் வந்து கலந்துங்க பார்க்குறவங்க. ஓம் சக்தி பராசக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. தியானம் செய்வதாக சொல்கின்ற எவரும் தியானம் செய்வது இல்லை. தியானம் பற்றி தெரியாமல் தியானம் இருப்பவன் தியானம் செய்கிறான் என்பது குரு உபதேசமாகும். மலேசியா ஜயாமாஸ் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் கடந்த 31/3/2025 அன்று நமது ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் 85வது அவதார பெருமங்கல விழாவினை முன்னிட்டு கலச விளக்கு வேள்வி பூஜை மிக கோலாகலமாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மலேசிய வாழ் செவ்வாடை பக்தர்கள் திரளாக வந்து கலந்து கொண்டு அன்னையின் அருளாசியினை பெற்றனர். அன்றைய தினம் செவ்வாடை தொண்டர்கள் பொது மக்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்கி சமுதாய பணியாற்றினர். ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.